சுற்றுல அரசு பள்ளி அப்படிங்கிற தலைப்புல பேசி எல்லாரையும் ஒரு முறை அரசு பள்ளிக்கே கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு கூட்டிட்டு வந்த யோகேஸ்வரி இந்த பழமொழி சுற்றுல பேச வர்றாங்க. வாங்க. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் ஐயா. உங்க பள்ளிக்கூடத்துல பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா நீங்க உங்க பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுனது சமூக வலைதளங்களையும் சங்கரா தொலைக்காட்சியிலையும் ரொம்ப அழகா அற்புதமா ஒளிபரப்பாகி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இன்றைக்கு பழமொழி சுற்று. என்ன பழமொழியை பத்தி பேச போறீங்க? சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகுமா? சொப்பனத்துல கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படிங்கிற ஒரு பழமொழி. இந்த பழமொழியை யார் உங்களுக்கு சொன்னது? யார் தயார் பண்ணி கொடுத்தா? என்னோட ஆசிரியர். உங்க ஆசிரியர் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு அற்புதமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லலாம். பேச தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்க. சிறப்பா பேசிடலாமா? இது உங்களுக்கான நேரம், சரியா பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகுமா? சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகாது என்பது பழங்கதை. ஆகும் என்பதை நான் சொல்லவில்லை, பலர் வாழ்ந்து காட்டியுள்ளனர். தூங்கும் போது வரும் சொப்பனம் பற்றி நான் சொல்லவில்லை. தூங்க விடாமல் செய்யும் சொப்பனம் கண்டிப்பாக சோற்றுக்காகும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் கனவு நனவாகவில்லையா? ஸ்டீபன் ஹாக்கிங் 21 வயதில் இயக்க நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டார். கைகால் செயல்புரியவில்லை, பேச்சு வரவில்லை. இன்னும் சில நாட்களில் இறந்து விடுவார் என்ற மருத்துவரின் கூற்றை பொய்யாக்கி அதன் பிறகு 55 ஆண்டுகள் வாழ்ந்து ஐன்ஸ்டீனுக்கு அடுத்த இடத்தை பிடித்தார். எது அவரை சாதனை புரிய வைத்தது? அவரின் லட்சிய கனவே. எண்ணிய அங்கு எய்து எண்ணியர் திண்ணியராக பெறின். நம் எண்ணங்களுக்கு மிக பெரிய சக்தி உண்டு. நடக்கவே முடியாத செயலாக இருப்பினும் அது நடக்கும் என்ற கனவுடன் அதை பற்றி அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அது செயல் வடிவம் புரிகிறது. இன்றைய இளைய தலைமுறை நேர்மறை எண்ணங்களுக்கு பதில் எதிர்மறை எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் பல நேரங்களில் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர். கண்டதையும் கனவு கண்டு பல மாயைகளில் சிக்கி வாழ்க்கையை சீரழித்த சில கதைகளும் இங்குண்டு. ஒரு கருத்தை மட்டும் கனவு கண்டு வாழ்க்கையை அதை நோக்கி நகர்த்தச் சொன்ன விவேகானந்தரின் வரிகளை வாழ்வாக்க நான் கூறுகிறேன். இவ்வுலகில் சகல வசதிகளுடன் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதன் பின்னணியில் பலரது கனவும் அவர்களது முயற்சிகளும் உள்ளது. ஆம், கனவுகளில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட வரலாறும் உண்டு. கணிதமேதை ராமானுஜர் பல கணக்குகளின் தீர்வுகளை கனவிலேயே கண்டுபிடித்தார். தன் மகுடத்தில் கலப்படம் உள்ளதா என்ற அரசரின் சந்தேகத்திற்கான பதிலை எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருந்ததால் தான் குளிக்கும் போது கூட அதற்கான தீர்வை கண்டறிந்து யுரேகா யுரேகா என கத்தியவர் ஆர்க்கிமிடிஸ். நான் முன்னேறுகிறேன், எனது செல்வம் வளர்கிறது, நான் வெற்றி பெறுகிறேன். திரும்ப திரும்ப நினையுங்கள், வெற்றி உண்டு. போதுமானதாக இல்லை, பற்றாக்குறை உள்ளது, வாழவே பிடிக்கவில்லை. திரும்ப திரும்ப நினையுங்கள், தோல்வி நிச்சயம். உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்டின் ஆய்வுகள் கனவுகளையே அடிப்படையாக கொண்டவை. எப்படி செயல்பட்டால் குறிக்கோளை அடைய முடியும் என எந்நேரமும் நினைத்துக் கொண்டே இரு. கனவுகான், அந்த கனவே உன்னை தூண்டிக் கொண்டே இருக்கும் என்கிறார் இவர். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். கனவு காணுங்கள், கனவுதான் சிந்தனையாகும், சிந்தனைதான் செயலாகும் என்கிறார் அப்துல் கலாம். எனவே நேர்மறையான கனவு வேண்டும், அதை அடைய திட்டமிடல் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், உழைப்பு வேண்டும், பயம் வேண்டாம். இதை பின்பற்றினால் சொப்பனத்தில் கண்ட அரிசி கண்டிப்பாக சோற்றுக்கு ஆகும். நன்றி. ஒரு அரசு பள்ளி மாணவி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ல இருந்து மேலை நாட்டு ஆளுமைகள்ல இருந்து நம்முடைய நாட்டு அறிவியல் ஆளுமைகள் வரைக்கும் தொடர்ந்து பட்டியல் போட்டு அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சதுக்காகவே ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு அரசு பள்ளி மாணவிக்கு ஒரு ஆசிரியர் இத்தனையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஆசிரியருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. தூங்க விடாம செய்யற கனவு நல்லது அப்படிங்கிற கலாம் ஐயாவினுடைய அந்த விருது வாக்க உங்க பேச்சு மூலமா எல்லாருக்கும் கடத்தியிருக்கீங்க. அது நடுவர்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கா? அவங்க அந்த பேச்சை எப்படி ரசிச்சிருக்காங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம் ஐயா. முதல்ல அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் அம்மா. உண்மையிலே இன்னைக்கு இவங்களுடைய பேச்சை நேரிலும்
தொலைக்காட்சி வாயிலாகவும் கேட்கப்பட்டவர்கள் யோகம் செய்தவர். ஒரு 3 நிமிடத்துக்குள் இவ்வளவு பெரிய சொற்பொழிவை ஆற்ற முடியும் என்று நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் நிரூபித்திருக்கிறீர்கள். சங்கரா டிவி சொல்லுகிறது, நல்ல பேச்சாளர் ஒருவரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். யுரேகா யுரேகா. நன்றி அம்மா. நீங்க சொப்பனத்தில் கண்ட அரிசி சோறாக மட்டும் ஆகவில்லை, எங்கள் அத்துணை பேருடைய அறிவு பசியையும் தீர்த்திருக்கிறது. வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா. அழகான வாழ்த்து செய்தியோட அப்படியே அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். கனவு காணுங்கள், அந்த கனவு உண்மையாக ஆரோக்கியமாக திட்டமிட்டு வகுத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த மண்ணுக்கு உறக்க சொல்லி இருக்கின்றீர்கள். ஒரு உரை வீச்சு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு தமிழ் வீச்சு நமக்கு பாடம் எடுத்து இருக்கிறது. ஒரு நல்ல பாராட்டு, நல்ல பாராட்டு. அதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சங்கரா வாயிலா நாங்கள் வெறும் பிள்ளைங்களையும் பெற்றோர்களையும் ஊக்குவிக்கல, அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் தன் வேலையை ஒதுக்கி வைத்து விட்டு உன்னை தன் பிள்ளையாக அனுப்பி வைத்தாரே, அந்த ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். அழகா உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு அறிமுக சுற்றுல பெருமை, உன்னுடைய ஆசிரியர்களுக்கு இந்த சுற்றுல பெருமைன்னு அடுத்தடுத்து சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற நிலையை உன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்கி இருக்கிற யோகேஸ்வரி, உண்மையிலேயே தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளுக்கு கிடைத்த யோகம்தான். வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. பழமொழி சுற்றுல